ரவி மரியா, சிங்கம் புலி, புகழ் சாம்ஸ், மதுரை முத்து என தமிழ் சினிமாவில் பெயர் பெற்ற நகைச்சுவை நடிகர்கள் பலர் இப்படத்தில் இருந்தும் ஒருவராலும் ரசிகர்களை சிரிக்க வைக்க முடியவில்லை என்றால் எந்தளவுக்கு காட்சிகள் இருந்திருக்கும். ஒரே ஆறுதல், ஒரு ரொடியின் வெட்டப்பட்ட தலையை வைத்து நகைச்சுவை காட்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது. அதை மட்டும் மெலிதாக சிரித்து பார்க்கப்படுகிறது. மற்றபடி மொத்த படமும் சலிப்பையே தருகிறது. நடிகர் விமல் பல தோல்வி படங்களுக்கு பின் விலங்கு இணையத்தொடர் மூலம் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்தார். போகுமிடம் வெகு தூரமில்லை படம் ஓடிடியில் கவனம் பெற்று விமலுக்கு பெயர் சொல்லும் படமாக அமைந்தது. ஆனால் தேசிங்கு ராஜா 2 அவரை மீண்டும் பின்னுக்குத் தள்ளுகிறது. கதாபாத்திரங்கள் எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும் என்கிற லாஜிக் கொஞ்சம் கூட இப்படத்தில் எழுதப்படவில்லை. விமல் ஒரு நாயகன் என்றால் இன்னொரு நடிகரும் நாயகனாக இருக்கிறார். இருவருக்கும் வலுவான காட்சிகளோ கதையின் போக்கை மாற்றக்கூடிய தருணங்களோ எதுவும் இல்லை. ஒளிப்பதிவாளர் செல்வாவின் ஒளிப்பதிவு நன்றாக இருந்தது. கலரிஸ்ட் பணிகளுடன் திரையில் பார்க்க காட்சிகளின் தரம் சிறப்பாக இருந்தாலும் காட்சி சரியில்லாததால் அவை பலத்தை இழக்கின்றன. வித்யாசாகர் இசையில் ஒரு பாடலும் மனதில் நிற்கவில்லை. சொல்லப்போனால் பாடல் வரும்போதெல்லாம் கை இயல்பாக செல்போனை தேடுகிறது. இயக்குனர் எழில் இயக்கிய படங்களிலேயே இதுவே தரமற்ற படம். திரைப்படங்களுக்கு கதையும் திரைக்கதையும் முக்கியம் என பேசப்படும் காலத்தில் அவற்றை கருத்தில் கொள்ளாமல் காலாவதியான நகைச்சுவைகளை மட்டுமே நம்பி இப்படம் உருவாகியிருக்கிறது. தேசிங்கு ராஜா படத்திற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. முதல் பாகத்தின் பெயரை கெடுத்தது போல் ஆகிவிட்டதான் மிச்சம்.